நம்ம வீட்டு பாட்டி சமையல். இன்றைக்கி புளி சாதம் குக்கர்லேயே வைக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா புளி சாதம் குழம்பு தனியாக வச்சு சாதம் தனியாக வச்சு ஒரு அவசரத்துக்கு டக்குன்னு செய்ய முடியல. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி அதை தாளித்து அதிலே அரிசி போட்டு குக்கரில் வச்சு எடுக்க பார்த்து அது புளி சாதம் அவ்வளோ நல்லா இருக்கும். வேலையும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறவங்க, அர்ஜென்ட்டாக வேலைக்கு போகிறவங்க, லேடிஸும் செய்யலாம். இது மாதிரி ஜென்ஸும் சமைச்சிக்கலாம். இதை தான் போடுறோம் பாருங்கள். 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன்னு உளுத்தம்பருப்பு, 2 வடமிளகா, 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூனு வெந்தயம், 1/4 டீஸ்பூனு மிளகு, 1/4 டீஸ்பூனு ஜீரகம். இது வறுத்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான புளி இவ்வளோ புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இதை கரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். 1.5 அழகு அரிசி தான் நான் போட்டிருக்கிறேன். அதுக்கோசரம் திட்டமாக ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. இது 3 மிளகா, வத்த மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, இது உளுத்தம்பருப்பு எண்ணெயில் வறுக்கிறதுக்கு. ஒரு சின்ன டீஸ்பூன் பெருங்காயம், சின்ன டீஸ்பூனில் மஞ்சள்தூள். இந்த எண்ணெய் ஊற்றலாம், கேஸ் பற்ற வைக்கலாம். இது குக்கரில் தான் சமைக்கிறேன். சமையல் நல்லாயிருக்கும். நம்ம பிரிஞ்சி சாதம், இந்த சாதம்லாம் கலர்னால இது சமைக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அவசரத்துக்கும் வேலையாகும் சீக்கிரமாக. நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். நம்ம வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குதோ அதை சமைக்கலாம். கடுகு போடுறோமா, ஒரு சின்ன டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரியட்டும். பச்சை மிளகாய் போடுறேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. பெருங்காயம் போடுறோமா. தேவையான அளவு கருவேப்பிலை. அலசிட்டு போடுறதுனால தண்ணி சலசலன்னு. இது எந்த பொருளும் அலசிட்டு போடுறதுனால எந்த தப்பும் கிடையாது. கடையில் வாங்கி அப்படியே போடக்கூடாது. எந்த பொருளையுமே முன்ன மாதிரி சுத்தம் கிடையாது. புளி தண்ணி இதை கரைச்சி வச்சுருக்கிறேன். அளவாக 1/2 கிலோ, 1/4 கிலோ அரிசிக்கு, 1.5 அழகு அரிசிக்கு இவ்வளோ தண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம குக்கரில் வச்சு நமக்கு தெரியும் இல்லையா எவ்வளோ தண்ணி ஊற்றணுன்னு. இதுக்கு தேவையான அளவுக்கு புளி போட்டுக்கிறேன், உப்பு போட்டுக்கிறேன். இது இப்போ உப்பு பார்த்துட்டு நம்ம அதை அரிசி போட்டுற வேண்டியதுதான். கொதிக்க வேண்டியதெல்லாம் அவசியம் இல்லை. குக்கரில் அப்படியே அரிசியும் கூட சேர்த்துற வேண்டியதுதான். எந்த அரிசி சமைக்கணும், உங்களுக்கு எந்த அரிசி போடணும்னு தோணுதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இது இப்போதைக்கு நான் புங்க அரிசி தான் வீட்டில் இருக்குது. நம்ம சமைக்கிற அரிசி தான் நான் சேர்த்துருக்குறேன். ஒரு நிமிஷம் போட்டுடலாம். இது இதை தூள் பண்ணி நம்ம இப்போ சேர்க்குறதில்ல. சாதம் இறக்குனதோடு அது மேலே தூவிட்டு அப்படியே லைட்டாக காரி விட்டோம்னா கட்டி சாப்பாடு பசங்களை கட்டி கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்புறம் தூள் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி போடுறோமா. வருமா கேஸு குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். காற்று போயிடுச்சு. ஏதோ திறக்கிறேன் பாருங்கள். எப்படி இப்போ சாதம், புளி சாதம். இதே மேலே அப்படியே இதை எடுத்துகிட்டு அப்படியே அந்த 2 டீஸ்பூன் போட்டு கலக்கலாம். இங்கே பாருங்கள். இது இப்போ ஸ்கூல் கட்டுறதுக்கு ஒரு அவசரத்துக்கு கலரியாச்சு சாதம். இப்போ இதில் உப்பு இருக்குதா என்னான்னு பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இதை நான் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து மேலே அப்படியே தூவி விட்றேன் வாசனைக்கு. இது 1 டீஸ்பூனே போதுமானது. சாதம் கம்மி தான். இது லைட்டாக அப்படியே காரி விட்டு நம்ம சாதம் கார வேண்டியது தான். நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம நல்லெண்ணெயை சூடு பண்ணி அப்படியே கொஞ்சம் ஊற்றினோம்னா
இன்னும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆற ஆற நம்ம கலர் காரணம்னா சரியாக இருக்கும். ஒரு சாதம் கூட உடையில பாருங்கள், எப்படி இது பாருங்கள் சாதம். மொத்தத்தில் போட்டு காட்டலாம். அதில் வருமா புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா காலையில் இதை சமைக்கிறதுக்கு பெரிய விஷயம். இது ஒரே வேலையை முடிஞ்சிடும். நம்ம தேவையான அரிசிக்கு தேவையான புளி போட்டுக்கணும். இதை மாதிரி சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க.